தமிழக பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை தேடும் குழுவில் இருக்கக்கூடிய 3 நபர்களுக்கு பதிலாக அந்த குழுவை 5 நபர்கள் கொண்ட குழுவாக மாற்றப்போகிறோம். அப்படி ஒரு முடிவை தமிழக அரசு எடுத்திருக்கிறது என்று தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே இந்த பல்கலைக்கழகங்களுடைய சான்சலர் யாரு, வேந்தர் யாரு, தமிழக முதல்வரா இல்லைனா பாஜகவினுடைய பிரதிநிதியாக, ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய கவர்னரா அப்படிங்கிற ஒரு சட்ட போராட்டம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வரக்கூடிய 29ஆம் தேதி இறுதி விசாரணை நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசுக்கு சாதகமாக இந்த தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி ஒரு முடிவை ஏன் தமிழக அரசு எடுத்திருக்கிறது? பாஜகவுக்கு அடிபணிந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறதா? புதிய கல்விக் கொள்கையை இதன் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளால பல்கலைக்கழகங்களுள்ளால கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை தமிழக அரசு, விஜய் அரசு செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய தந்திரங்கள் என்ன? திருப்பரங்குன்றம் போல இஸ்லாமியர்களுக்கு எதிரான குர்பானி உட்பட பல்வேறு விஷயங்களை, அதுவும் பாஜக விரும்புகிற RSS அஜெண்டாவை இங்கே நடைமுறைப்படுத்துவது போல இந்த பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளாலும் பாஜகவை, RSSஐ நுழைக்கக்கூடிய வேலையை விஜய் அரசு செய்கிறதா? பார்ப்போம் காணொலி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய வழிமுறை, அந்த முறை எப்படின்னு சொன்னால் 3 நபர்கள் கொண்ட தேடுதல் குழு இருக்கும். அந்த குழுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய நாமினியாக ஒரு நபர் இருப்பார். அதுபோல் யூனிவர்சிட்டியினுடைய சிண்டிகேட்டாக ஒரு நபர் இருப்பார். கவர்னருடைய, சான்சலருடைய நாமினியாக ஒரு நபர் இருப்பார். சான்சலர் இயல்பாகவே அது கவர்னராக இருக்கிறாரு, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பார். இப்படி 3 நபர்கள் இதில் இருப்பாங்க. இந்த 3 நபர்களில் 2 நபர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய, மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக இருப்பாங்க. இங்கே பல்கலைக்கழகங்களை உருவாக்கி கட்டி இங்கே ஒரு கல்வி முறையை ஏற்படுத்தி தமிழக மக்களுக்கு எது தேவை, உலக அளவில் போட்டி போடுவதற்கு எந்த மாதிரியான விஷயங்களை, கல்வி முறைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவுகளை எல்லாம் பண்ணி பணம் போட்டு உழைப்பை செலுத்தி கொண்டு வருவதெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், தமிழகத்தினுடைய அரசாங்கம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய துணைவேந்தர்களை, இந்த பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கிறதுக்கான நபர்களை தேர்வு செய்வதும் தமிழக அரசாங்கமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த முறையில் தான் இந்த சிஸ்டம் இருந்துட்டு இருக்கு. 3 நபர்களில் 2 நபர்கள் தமிழக அரசு சார்பான ஆட்களாக இருக்காங்க. ஒரு நபர் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சார்பான நபராக இருக்கார். இந்த 3 நபர்களும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கான துணைவேந்தரை நியமிக்கும் போது ஒரு 3 நபர்களை தேர்வு பண்ணி கொடுப்பாங்க. அப்போது இதில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த 2 நபர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு தான் இங்கே வேல்யூ இருக்கும். அதனுடைய அடிப்படையில் துணைவேந்தர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க, தேடி எடுத்து கொள்ளப்படுவாங்க. அதுலேருந்து ஒரு நபரை தேர்வு செய்கிறது கவர்னருடைய வேலை, சான்சலர். இயல்பாகவே சான்சலர் இந்த தமிழகத்தில் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய சான்சலராக கவர்னர் தான் இருப்பார். இது ஒரு அலங்கார பதவி போன்றது. அதாவது பல்கலைக்கழகங்களில் பட்டமளிப்பு விழாக்களில் சிறப்பு ஏற்பாடு, சிறப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அவர் ஒரு கௌரவமாக நடந்துக்கிட்டு போவார். இதுதான் காலகாலமாக இங்கே இருந்த நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் கடந்த தமிழ்நாடு அரசாங்கம், DMK அரசு இங்கே இருந்தபோது மிகப்பெரிய ஒரு குடைச்சலை ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழக அரசாங்கத்துக்கு இந்த பல்கலைக்கழகங்கள் விஷயத்தில் கொடுத்தாரு. பல்வேறு விஷயங்கள்லையும் அவர் கொடுத்துருக்கிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2018ஆம் ஆண்டு UGC கல்விக் கொள்கையில் சில நடைமுறை விஷயங்களை, புதிய விதிமுறைகளை கொண்டு வர்றாங்க. அந்த விதிமுறைகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தர்களை தேடும் குழு இருக்குல்ல, இந்த தேடும் குழுவில் 4வது ஒரு நபராக UGC யாரை சொல்கிறதோ, பரிந்துரை செய்கிறதோ அந்த நபர் உட்கார்ந்து இருக்கணும்.
அப்போது ஏற்கனவே 3 நபர்கள் இருப்பாங்க, இந்த நபரோட சேர்த்து 4வது நபர் இருப்பார் அப்படிங்கிறது தான் இந்த முறை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளுடைய அடிப்படையில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 246வது சரத் பிரிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இப்போ தமிழக அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய, அதாவது மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய இந்த கல்வி நிலையங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், இதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது மாநில அரசுகள் முழுமையாக முடிவெடுக்க வேண்டிய இடம். இதில் ஒரு மேலாண்மை செய்யக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் மத்திய அரசாங்கம் செய்ய முடியும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக இந்த 240வது சரத் வந்து சொல்லுது. அதனுடைய அடிப்படையில் தமிழக அரசு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யுஜிசி சார்பான நபர், யுஜிசியினுடைய பிரதிநிதியை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத வந்து தமிழக அரசாங்கம் சொல்லுது. தமிழக அரசு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநில அரசுகளும் அதைத்தான் சொல்கிறது. ஆனால் இந்தியாவில் முதலாக இந்த குடைச்சலை வந்து RN ரவி அவர்கள் இங்கே வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நான் நியமிக்க மாட்டேன், நீங்கள் யுஜிசி சார்பான ஒரு நபரை பிரதிநிதியை உள்ளால் கொண்டு வரணும், உள்ளால் கொண்டு வந்த பிறகு தான் நான் வந்து துணைவேந்தர்களை வந்து நியமிப்பேன், இல்லைன்னா நியமிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத உறுதியாக தெரிவித்தார். இதில் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் கவர்னர் RN ரவி அவர்களுக்கும் கடுமையான பிரச்சனை வந்து உருவாகுச்சு. இதில் பல பல்கலைக்கழகங்களில், குறிப்பாக இன்னைக்கு வரைக்கும் 16 பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமலே இந்த பல்கலைக்கழகங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் மிகவும் ஒரு சிக்கலான வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இந்த பல்கலைக்கழகங்களில் முடிவெடுக்கிறது யார் எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை எழக்கூடிய நேரத்தில் நீங்கள் தான் கவர்னர், நீங்கள் தான் வந்து இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர், நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் கடந்த திமுக ஆட்சியில் வந்து சட்டமன்றத்தில் 10 மசோதாக்களில் இந்த பல்கலைக்கழகங்கள் சம்பந்தமான 10 மசோதாக்களை நிறைவேற்றினாங்க. அந்த மசோதாவினுடைய அடிப்படையில் இனிமேல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய சான்சலராக தமிழக முதல்வரே நீடிப்பார், அவர்தான் சான்சலர் அப்படிங்கிறத வந்து இங்கே முடிவு பண்ணாங்க. சட்டமன்றத்தில் முடிவு பண்ணி அந்த முடிவினுடைய அடிப்படையில் இந்த மசோதாக்களை வந்து கவர்னருக்கு அனுப்பி வச்சாங்க. அவர் வந்து அந்த மசோதாக்களை வந்து கிடப்பில் போட்டார். மறுபடி வந்து நம்ம வழக்காடு மன்றம் போனோம். வழக்காடு மன்றத்தில் போய் இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாகி கவர்னர் அவர்களுக்கு டோஸ் விட்டு, இந்த தமிழக அரசு இல்லைன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மசோதாக்களை நீங்கள் வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டியதான் உங்களுடைய தேவை, அதை வந்து கிடப்பில் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, நீங்கள் முதல்ல திருப்பி அனுப்புகிறீங்கன்னு சொன்னால் மறுபடியும் அதில் அவர்கள் ஏதாவது திருத்தங்களை செஞ்சு திருப்பி உங்கள்கிட்ட தாராங்கன்னு சொன்னால் மறுபடியும் நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டியதான் உங்களுடைய கடமை, இதில் எந்த விதமான மாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு காலக்கெடுவையும் வந்து நீதிமன்றம் நிர்ணயித்தது. 3 மாதங்களுக்குள்ளால் நீங்கள் முடிவு செய்யணும் அப்படிங்கிறது தான் அந்த கால கெடுவாக இருந்தது. ஏன்னா இவர் வந்து ஜனாதிபதிக்கு வந்து அனுப்புவார். 2வது முறை அனுப்பிட்டான்னா அதை வந்து நான் முடிவு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பிடுவார். ஜனாதிபதிக்கும் இதே காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் வந்து நிர்ணயித்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில என்ன சிக்கல் ஏற்பட்டதுன்னு சொன்னால், ஜனாதிபதி அவர்களும் கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு போய் எப்படி நீங்கள் ஜனாதிபதிக்கு இந்த கால அளவை வந்து குறிக்க முடியும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய வாதமாக இருந்தது. அதற்கு பிறகு இந்த வழக்கில் வந்து கால அளவு இந்த 3 மாதம் அப்படிங்கிறது விடுவிக்கப்பட்டது. சரி, இந்த நிலையில தான் தமிழக அரசாங்கத்தினுடைய கைகளுக்கு இந்த அதிகாரம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் இதை எதிர்த்து பாஜக தரப்பில் ஒரு வழக்கு வந்து போடப்படுது. பாஜக நபர் வந்து ஒரு வழக்கை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து போடுறார். ஏன்னா இதில் வந்து துணைவேந்தர்களை நியமிக்கக்கூடிய அந்த உரிமை இருக்குல்ல, அந்த உரிமை யுஜிசி வகுத்திருக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு எதிரானது, எனவே இதை தடை செய்யணும் அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த வாதமாக இருக்குது. அதனுடைய அடிப்படையில் வந்து அவர் வந்து இந்த வழக்கை வந்து தொடர்றாரு. இந்த வழக்கு இப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு. ஏற்கனவே வந்து GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கில்
இந்த வழக்கு சரியாக அவருடைய கைகளுக்கு தான் போச்சு. அவருடைய கைகளுக்கு போனது பிறகு அவர் வந்து இடைக்கால தடை விதிச்சார். இந்த மசோதாவை நிறைவேற்றல. இந்த 10 மசோதாவை நிறைவேற்றுறதில்ல. ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கும் தனித்தனியான மசோதாக்கள் அப்படிங்கிற பேரில் தான் இந்த மசோதா வந்து தயாரிக்கப்பட்டது. இதற்கு இடைக்கால தடையை வந்து ஜி.ஆர். சாமிநாதன் வந்து விதித்தார் நீதிபதி. இதை எதிர்த்து தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வந்து போச்சு. அது இன்னொரு பெஞ்சுக்கு மாற்றப்பட்டு இப்போது இந்த வழக்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை வரக்கூடிய 29ஆம் தேதி வந்து நடக்க இருக்கிறது. இதில் நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு தான் இது சாதகமாக வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இப்போது இருக்கின்ற இந்த குழுவினுடைய 3 நபர்கள் அப்படிங்கிறத மாற்றி அதை 5 நபர்களாக நாங்கள் மாற்ற போகிறோம், அதை தமிழக அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து இப்போ பேசியிருக்கிறாரு. இது மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது. இதில் என்னென்ன நெருக்கடி உருவாகும்னு சொல்லி பாருங்கள். இப்போ 3 நபர்களாக இருக்கிறது 5 நபர்களாக மாறும். அதுக்கு முன்னால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யுஜிசியினுடைய பிரதிநிதியை உள்ளால் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயார். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். 5 நபர் அப்படிங்கிறது இல்லை. முதல்ல யுஜிசியினுடைய பிரதிநிதியை நாங்கள் கொண்டு வருவதற்கு நாங்கள் இணங்குகிறோம், தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதை வந்து இப்போ கவர்னர்கிட்ட இவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த கவர்னர் இதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த குழுவினுடைய எண்ணிக்கையை 5 ஆக மாற்ற வேண்டும். அதில் கூடுதலான ஒரு நபர் பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினராக இருப்பார் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய வாதமாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இப்போ 4 நபர்கள் 3 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல 4 நபர்கள் வராங்க. அப்போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சார்பாக 2 பிரதிநிதிகள், மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பாக அதாவது கவர்னருடைய பிரதிநிதியாக ஒரு நபர், அப்போ 3 நபர்கள் இருந்தாங்க. பெரும்பான்மை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய கையில் இருந்தது. யுஜிசியினுடைய நபர் பிரதிநிதி வந்தாச்சுன்னு சொன்னால் சரிசமமாகும். அங்கே 2 இங்கே 2 அப்படிங்கிற ஒரு முறையாகும். அப்போ இதுக்கு மிகப்பெரிய கேள்வி வரும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை நாங்கள் 5 நபர்களாக இதை மாற்றப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு போன வாதத்தை வந்து இவங்க வந்து முன்வைக்கிறாங்க. அது எப்போ வரும், என்னைக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அப்படி வந்தால் கூட இதில் யுஜிசியினுடைய பிரதிநிதி உள்ளால வாராரு. இது மிகப்பெரிய அபாயகரமானது. சரி, இது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த வழக்கினுடைய அடிப்படையில் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்து இருக்கக்கூடிய மசோதாவினுடைய அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய சான்சலர் வந்து இனிமே தமிழக அரசாங்கத்தினுடைய முதல்வர், மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதல்வர் தான் சான்சலர். பல்கலைக்கழகங்களுடைய முடிவை வந்து அவர் தான் எடுப்பார் அப்படிங்கிற ஒரு முறை இருந்ததுல. இவங்க இந்த 5 நபர்களை கொண்டு வந்து கவர்னர்கிட்ட இதை கொடுத்துருக்கிறது மூலமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த வழக்கிலேருந்து பின்மாறுறாங்க. அப்போ தொடர்ச்சியாக பல்கலைக்கழகங்களுடைய சான்சலராக கவர்னர் அவர்கள் தான் இருப்பார். அப்போது எப்படின்னு பாருங்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அஜெண்டா, பாஜகவினுடைய அஜெண்டா, அவர்கள் நினைக்கக்கூடியதான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை தாவேக அரசு மறைமுகமாக நேரடியாகவே வந்து இங்கே வந்து கவர்னரத்தில் கொடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது. இதற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய பட்சத்தில் இயல்பாகவே இந்த வழக்கு வந்து விட்ரால் ஆயிரும், வழக்கு வந்து வேல்யூ இல்லாமல் போயிடும். அப்போது இதில் யுஜிசியினுடைய பிரதிநிதியாக வர்றவர் பாஜக என்ன கல்விக் கொள்கையை கொண்டு வருதோ அந்த கல்விக் கொள்கையை உள்ளால திணிக்கக்கூடிய நபராக இருப்பார். இவர்களுடைய கைதான் இங்கே ஓங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தராக கவர்னர் யாரை நினைக்கிறாரோ, யுஜிசியில் இருக்கிறவங்க யாரை நினைக்கிறாங்களோ, அதனுடைய பிரதிநிதிகள் யாரை முடிவு செய்கிறாங்களோ அந்த நபர் தான் பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தராக வருவார். அப்போது இதில் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை ஏற்ற பல நபர்களும் உள்ளால வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலமாக மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை உள்ளால திணிக்கிறதுக்கான வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது. பல்வேறு விஷயங்களை நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்குது. பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல மாநிலங்களில் இன்றைக்கு வரலாற்றை
திசை திருப்பக்கூடிய வகையில் வரலாற்றை, இந்தியாவினுடைய உண்மையான வரலாற்றை மறைக்கடித்து அவர்கள் விரும்பக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை உள்ள ஏற்றக்கூடிய வேலையை வந்து செய்கிறாங்க. இந்தியாவில் சுதந்திரத்தை போராடி பெற்றுக் கொடுத்த காந்தியடிகள் உட்பட பல்வேறு தியாகிகளுடைய அந்த தியாகத்தை எடுத்து அப்படி தூக்கி மாற்றிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய நாதராம் கோட்சே மாதிரியான ஆட்களை அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகிகளாக இருந்தார்கள், தேச பற்றாளர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிற கதைகள் எல்லாம் உள்ளால கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழக பாடத்திட்டங்களில் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமோகமாக இருக்கிறது. அப்போது இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிப்பாங்களோ அந்த இதுதான் அவர்களுடைய மூளைக்குள்ளால் ஏறும். அவர்கள் கற்கக்கூடிய விஷயத்தில் இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. பல்கலைக்கழகங்களுடைய அதிகாரங்களை ஒட்டுமொத்தமாக கவர்னருடைய கையில், பாஜகவினுடைய கையில் கொண்டு ஒப்படைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் நம்ம பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. விஜய் அரசாங்கம் பதவியேற்ற பிறகு திருப்பரங்குன்றம் மலை விஷயத்தில் கோட்டை விட்டுருக்குறாங்க. அதில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணது எவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பல்வேறு வீடியோக்களில் வந்து பேசியிருக்கிறோம். அதுபோல் பார்த்திங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அதை வந்து இப்போ வந்து தடுத்து நிறுத்தியாச்சு. அதுபோல் இங்கே ஆடு வெட்டுறது, மாடு வெட்டுறது, இப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மதவினருக்கு எதிரான பல்வேறு விஷயங்களை இங்கே வந்து விஜய் அரசாங்கம் வந்து சைலண்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்குது. இதுக்கு கடுமையான எதிர்ப்பு இல்லை. கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இதுக்கு தலையாட்டி பொம்மைகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வரிசையில் இதுவும் இப்போது சேர்ந்திருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் வந்து இதற்கான எதிர்வினை எப்படி வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொரு காணொளி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.